தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் விசிகாவின் தலைவர் அண்ணன் திருமா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அதாவது அவர் இப்போது சிட்டிங் எம்பி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அவருடைய டைம் 3 வருஷம் இருக்குது எம்பியாக இருக்கிறதுக்கான டைமு. ஆனாலும் இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் அவரும் ஒரு கேண்டிடேட்டாக நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. இது இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. பல விவாதங்களை கிளப்பியிருக்கு. ஏன் திரும்ப இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தார்? இதன் பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஏன் டெல்லியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் சடனாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு? இது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தை முன்னெடுத்து இந்த முடிவை அண்ணன் திரும்ப எடுத்தார் அப்படின்ற ஒரு 2 நாளாக சோஷியல் மீடியாவிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சரி இதை பற்றியான விவாதங்கள் போயிட்டுருக்கு. இது என்னுடைய பார்வையில் ஏன் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பார் அண்ணன் அப்படின்றத பற்றி சுருக்கமாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். அவருடைய அரசியலே பார்த்தீங்களா, நீங்கள் சாதி ஒழிப்பு தான். அப்போது சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுற அண்ணன் திருமா ஒரு 25-30 வருஷமாக தொடர்ந்து தமிழக அரசியலில் பல இன்னல்களுக்கு மத்தியில் ஒரு தலித் கட்சியை இந்த அளவுக்கு பில்ட் பண்ணிட்டு ஒரு அங்கீகாரம் பெற அளவுக்கு முன்னேற்றிருக்காருன்னு சொன்னால் அதன் பின்னாடி ஒரு கடின உழைப்பு இருக்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் இங்கே பிஜேபி உள்ளே பல வேலைகளை பண்ணி எப்படியாவது உள்ளே வரணும்னு நினச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் இந்த மாதிரியான இன்னும் மோசமாக, அதாவது ஏடிஎம்கே ஆஃப்டர் ஜெயலலிதா மரணம், அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு எலெக்ஷனில் அது எப்படியோ எடப்பாடி பழனிசாமி வந்தார், எப்படியோ ஆச்சு. ஆனால் இந்த முறை எப்படியாவது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேரை இறக்கி விட்டுருக்குறாங்க. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சீமான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, சங்கி சீமானு. இப்போ விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் முதலமைச்சர் ஆகணும். அவர் உச்சத்திலிருந்து, அதாவது ஃபீல்டில் சினிமாவில் உச்சத்திலிருந்து உதறி தள்ளிட்டு சிஎம் ஆகிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நோக்கத்துக்காக அவர் வந்தார் அரசியல் அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃப்டர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இன்னைக்கு விஜய் முழுசா பிஜேபிக்கு கட்டாயம் ஒரு அடிமையாகி போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் மாறிட்டார். ஏன்னா சிபிஐயில் அவர் கேஸ் இருக்கு. அதனால அவர் விஜய் வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கவே முடியாது. இப்போ ஆல்ரெடி ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சின்ற ஒரு சங்கி கட்சி இங்கே ஓட்டை பிரிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ டிவிகே, இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து மறைமுகமாக பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த ஏடிஎம்கேன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவரே இல்லாம, சீமான் சொல்லுவார், அந்த பார்ப்பன கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமியின் டீமு இவங்களா கடப்பாறைகளை எடுத்துட்டு போயிட்டு அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட, இவங்க கிட்டலாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க வச்சுட்டாங்க. அப்போ இங்க இந்த ஏடிஎம்கேன்ற ஒரு திராவிட ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு கட்சி, எம்ஜிஆரால ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பண்ணப்பட்ட ஒரு கட்சி பிஜேபியால கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோட்டை உடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த டைம்ல இங்க டிவிகே, அப்புறமா நாம் தமிழர், இந்த மாதிரியான கட்சிகளெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை எதிர்கட்சியில், அதாவது பிஜேபி என்ட்ரி ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டில் இறங்கி அரசியல் பண்ணா இவங்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட அண்ணன் திருமா இந்த முடிவை எடுத்திருக்கலான்னு சொல்லி நான் முதல் பாயிண்டா இதை தான் நான் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்.
அடுத்து இந்த டிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து 2வது முறையா ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் மத்தியில வந்து தொடர்ந்து வந்து ஆட்சியில் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஏன்னா மக்களுக்கு ஒரு சலிப்பு வரும். ஒரு கட்சி மேல வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் இருந்தா 5 வருஷத்தாவே ஒரு சலிப்பு வரும். இப்போ ஒரு வேளை ஜெயிச்சு 2வது முறையா ஆட்சிய பிடிச்சாலும் மக்களுக்கு வந்து சலிப்பு வரும். அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யாரு அப்படின்னு தேடும்போது அப்பதான் வந்து இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு குழப்பத்துல இந்த பிஜேபி, இந்த சங்கியோட சேர்ந்த இந்த ஒட்டுண்ணிகள் யாருன்னு தெரியும். இந்த டிவிகே, என்டிகே இவங்கெல்லாம் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஒரு பிஜேபிய வந்து இவங்க அதிமுக எல்லாருமே சேர்ந்து இங்க ஒரு பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு உதவிடுவாங்களோ அப்படின்ற விஷயம் வந்து அண்ணன் திருமா வந்து உணர்ந்து இவர் இங்க வந்து ஒரு பெரிய கட்சியா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான முயற்சிகளை, அதாவது இப்போ 8 எம்எல்ஏக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அவரு வந்து இந்த 8மே ஜெயிச்சு ஒரு பெரிய கட்சியா உருவாகி பல விஷயத்தை வந்து முன்னெடுத்து இந்த சங்கிகளையும் இந்த மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் உள்ள வராம நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கோட இங்க வந்து அரசியல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாரோ அப்படின்றது எனக்கு யோசிக்க தோணுது. அடுத்து அவருடைய உழைப்பு வந்து ஒரு 30 வருஷ உழைப்பு. சாதாரணமா தனி ஒரு ஆளா இருந்து, அதாவது எங்க சாதிய வன்கொடுமை நடக்குதோ, எங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் போய் தனி ஆளா போய் நின்று ஒரு குழுவா மாறி ஒரு கட்சியா உருவெடுத்து அவரு படாத கஷ்டமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான ஒரு 30 வருஷ ஜேர்னி. அந்த ஜேர்னில இப்போ அவர் வந்து ஒரு 6 சீட்ல 4 சீட்டு ஜெயிச்சு ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆகிறாங்க. அதுல வந்து ஒரு சிலர் வந்து இந்த மீடியா போக்கஸ், இந்த மீடியா வெளிச்சத்துல என்ன ஆகுறாங்கன்னு சொன்னா திரும்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவை விமர்சனம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அது வந்து நல்ல விஷயம் தான், அதாவது வளர்ச்சின்றது. ஆனா திருமாவுடைய உழைப்புக்கு முன்னாடி அவங்க யாருமே வந்து கிட்ட கூட நெருங்க முடியாது. அவருடைய டெடிகேஷன், அவர் லைஃபே அவர் தொலைச்சிருக்காரு. அதாவது எல்லா தொண்டர்களுடைய உணர்வுகளையும் அவர் மண்டக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதான் நான் சமீப காலமா நான் புரிஞ்சுக்கினேன். நான் அதை பத்தி ஒரு தனியா வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டனுடைய மனநிலையும் அவர் மனசுக்குள்ள வச்சிருக்கிறாரு, மைண்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல பல இதுக்கு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா இன்னைக்கு ஆளூர் ஷானவாசுக்கு திருப்பியா இடம் கொடுக்கலன்னு விமர்சனம் பண்றாங்க. எஸ் பாலாஜிக்கு எதுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கலன்னு விமர்சனம் பண்றாங்க. அவருக்கு தெரியாதா? அப்போ இந்த ஒரு மீடியா வெளிச்சத்தை வந்து இவர் போட்ட வழியில வந்தவங்க அவரே வந்து இது பண்ற அளவுக்கு பண்ணா இந்த மீடியா வெளிச்சத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு போகக்கூடாது. இது கட்சிக்கு வந்து பாதிப்பாகக்கூடாது. அதனால இங்கே இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒரு விஷயமா நான் சொல்ல விரும்புறேன். கடந்த 5 வருஷமா அவரும் ட்ரை பண்றாரு. இந்த என்டிஏ கூட்டணியை, அதாவது இந்திய கூட்டணியை உருவாக்கி எல்லா தலைவர்களையும் எல்லா மாநில தலைவர்களையும் ஒன்னா சேர்த்து காங்கிரஸை வந்து வலுப்பெற வச்சு இந்த பிஜேபி இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான தலைவராக செயல்பட்டார். ஆனா அது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போச்சான்னா இல்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முழு முக்கிய காரணம் வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல மாதிரியான ஒரு முன்னெடுப்பு கிடையாது. அங்க தலைமை கிட்டேயும் சரி, ராகுல் காந்தி ஒரு அந்த சீசனா போராடுற மாதிரி போராடிட்டு இருக்காரு. இப்போ வேடந்தாங்களுக்கு ஒரு சீசன் வந்துட்டு போவோம் இல்லையா பறவை, அதே மாதிரி அவர் வந்து இது பண்றாரு. கன்சிஸ்டன்சி இல்லை. இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் இங்க இந்திய லெவலில் வீக்கா இருக்கும்போது இதை நம்பி நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் இருந்துகிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க வந்து பிஜேபி ஈஸியா நுழையும். அதனால இங்க வந்து முதல்ல பிஜேபியை வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணணும். அதனால இங்க வந்து அவருடைய பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த முடிவு எடுத்தாரோ அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்றாங்க, இது நானா சொல்லல, அதாவது ரொம்ப நுணுக்கமா அரசியல் அறிவு இருக்கிறவங்க, அதாவது இந்த எலெக்ஷன் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு இதை பத்தி தெரியாது. ஒருவேளை இப்படி ஆகலாமோ, ஒருவேளை அப்படி ஆகலாமோ, ஒருவேளை இவங்க பெரும்பான்மை கிடைக்குமோ, அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குமோ, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போகுமோ, அப்படி இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் யோசித்து ஒரு முடிவு பண்ணி இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலே இருந்தா ஒரு நல்ல முடிவு, அதாவது ஏன் முதலமைச்சர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனி பெரும்பான்மை கிடைக்கலன்னு சொன்னா
அப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இங்க இருக்கிற அரசியலே இருந்தா பல விஷயங்கள் மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்போ அதிகாரத்துல ஒரு பங்கை வந்து இது பண்ணணும் அப்படின்ற, அதாவது பெரும்பான்மை கிடைக்கலன்னா, டிஎம்கேவுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கலன்னா இறங்கி அடிச்சு ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறதா சொல்றாங்க. ஆனா இது இன்டீரியர்ல இந்த மாதிரி அரசியல் வந்து எனக்கு புரிதல் இல்லை. ஆனா அதை பத்தி எனக்கு தெளிவா சொல்ல வரல. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுறாங்க. இப்போ அண்ணன் திருமா எடுத்திருக்கிற இந்த முடிவு ரொம்ப டேரான ஒரு முடிவு. இது வந்து யாருக்கு வந்து ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்குதுன்னு சொன்னா, டிஎம்கேக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு. அதை விட பயங்கரமா ரொம்ப அதிகமா பிஜேபிக்கு அச்சத்தை உருவாக்கி இருக்கு. இங்க அண்ணன் வந்து திரும்ப தமிழ்நாட்டுல இல்லாம டெல்லியில இருக்கும்போது இங்க இருக்கிற பிஜேபி சில்லறைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா, மத கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் உருவாக்கத்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு நேஷனல் இஷ்யூவா மாத்துற அளவு கூட இந்த ஆட்டுக்குட்டி வந்து சுத்திட்டு இருந்தது. இங்க பல பேர் பல வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க அண்ணன் திருமா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான வேலையை முளையிலேயே கிள்ளி எறியத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இங்க மத அரசியலையும் சாதி அரசியலையும் பண்றதுக்கான, அதை முன்னெடுக்கிறதுக்கான விஷயத்தை அண்ணன் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அவங்கள ஓட ஓட விரட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து இந்த டிஎம்கே ஒருவேளை ஜெயிச்சு அண்ணன் வந்து சட்டசபைக்குள்ள போனாருன்னா கட்டாயம் 8 பேரும் ஜெயிப்பாங்கன்றத எனக்கு ஒரு நம்பிக்கை. இவங்க வந்து கேட்கிற கேள்விகள், இவங்க வந்து முன்னெடுக்கிற விஷயத்துல இவங்க திணறல தான் இருப்பாங்க கட்டாயம். அதாவது இந்த சாதிய பிரச்சனைகள், அதாவது டிஎம்கேக்குள்ள இந்த சாதிய வெறிகள் இருக்கிறாங்க, மத வெறியர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்டம் வந்து கட்டாயம் வந்து குறையும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அண்ணன் திருமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அவர் வந்து அறிவாலயத்தின் அடிமை, அவர் வந்து ஒரு கொத்தடிமை, அவர் வந்து 4 சீட்டு 2 சீட்டு இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 8 சீட்டு வாங்கியிருக்காரு. கட்டாயம் 8 சீட்டு ஜெயிப்பாரு. ஜெயிச்சு அவர் பண்ற அரசியலை நீங்க பார்க்க தான் போறீங்க. அதாவது கலைஞர் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது ராமதாஸ் வந்து கூட்டணியில் இருந்துகிட்டு என்ன பண்ணுவாருன்னா பல கேள்விகளை வைப்பாரு. இது மாதிரி பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பல விஷயத்த வந்து முன்னெடுப்பார். அவர் பண்ற அரசியல் நல்லதா இருந்தாலும், ஆனா அவருடைய அரசியல் பெட்டி அரசியல். உங்களுக்கே தெரியும், பேரம் பேசியிருப்பார். அதாவது ஜெயலலிதா கிட்ட போலாமா, கலைஞர் கிட்ட போலாமா அப்படின்றது, எத்தனை சீட்டு தருவாங்க, எவ்வளவு நோட்டு தருவாங்க இப்படின்ற விஷயத்த பேரத்தை பேசி வந்த ராமதாஸ் அவர்களே அவ்வளவு கேள்வி கேட்கும்போது நேர்மையா, ஒரு கொள்கை ரீதியா, ஒரு லட்சியத்தோட, எந்தவித, அதுவும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு கூட்டணியே கிடையாது. முக்கியமா இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கரைஞ்சு போனதுக்கான முக்கியமான காரணம் அண்ணன் திருமா தான். அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி தான் மக்கள் கிட்ட இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு டேரா வந்து அண்ணன் திருமா வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் பிஜேபியோடையும் நான் உறவே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியேப்பட்ட அண்ணன் திருமா வந்து எதிர்கட்சியில கட்சிக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாலும், டிஎம்கே கூட்டணி இருந்தாலும், இவங்க முன்னெடுக்கிற பல விஷயங்களை சட்டசபையில கேட்கிற கேள்விகளுக்கு கட்டாயம் டிஎம்கே அவங்க வந்து திணறதான் போறாங்க. திணறணும், கண்டிப்பா திணறணும். ஒரு ஜனநாயக இதுல வந்து சர்வாதிகாரன்றது வரக்கூடாது. அவங்க நினைச்ச மாதிரி எல்லா ஆட்சி பண்ணக்கூடாது. அப்போ இங்க விசிகா வளருவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இங்க இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதாவது பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஒரு சில நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு விசிகாவுக்கு நல்ல விஷயம் சொல்றாங்க. இங்க இருக்கிற அரசியல், அதாவது நுட்பமான அரசியலை முன்னெடுத்து தான் அண்ணன் திருமா இந்த முடிவு எடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கின விஷயம். இன்னும் பல விஷயம் இருக்கு. அதாவது ஆலூர் ஷானவாஸுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறாரு. இதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. கட்சியில் இருக்கிறவங்க, விசிகாவில் இருக்கிறவங்க, அண்ணன் திருமாவை புரிஞ்சுக்கணவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு திறமையானவர் தான், நான் மதிக்கக்கூடியவர். எஸ் பாலாஜி அவர்களும் மிக திறமையானவர் தான். பனையூர் அவர் வந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, பனையூர் பாபா, அவர் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு, நல்ல மாதிரியான உழைச்சல் தான் சொல்றாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வேற மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கணும். பொது வெளியில வந்து விமர்சனமோ, அதுக்கப்புறமா வந்து அண்ணன் திருமா எடுத்த முடிவை வந்து இது பண்ற மாதிரி பேசுறதும், இதெல்லாம் வந்து ஒரு திருமாவுடைய அண்ணனுடைய உழைப்பை வந்து குறை சொல்ற மாதிரி தான் இது. அதாவது மொத்தமா அண்ணன் திருமா வந்து
தமிழ்நாட்டு அரசியல்ல உள்ள இங்க நின்று வேலை பார்க்க போறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வரப்போற காலத்துல பல அரசியல் மாற்றங்கள் வரும்னு அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தாலும் அண்ணன் திருமா இங்க வந்து தமிழ்நாட்டில் அந்த கொள்கை ரீதியான அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறப்போ கட்டாயம் நல்லதுதான் இருக்கும். இந்த பிஜேபியும் இந்த மதவாத சக்திகளையும் இந்த சாதியவாத சக்திகளையும் அண்ணன் திருமா கட்டாயம் வந்து எதிர்த்து நின்று போராடுவார், தமிழகத்தை காப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.